கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் ஒரு துக்ககரமான நாளாக இருக்கிறது. எனக்கும், என்னுடைய குடும்பத்தாருக்கும், என்ஜேபிஹெச் ஊழியத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும், மலேசிய தேசத்திலும், உலகளவிலும் எங்கள் எல்லாருக்கும் இது ஒரு துக்கமான நாள். எங்கள் மத்தியிலே அன்பாய் உலாவி வந்த, எங்களுடைய சபையிலே ஒரு பங்காகவே இருந்த, எங்கள் ஊழியத்திலே ஒரு துவக்கமாக இருந்த ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி பாஸ்டர் வில்சன் துரைராஜ் என்று நாங்கள் செல்லமாக பாஸ்டர் வில்சன் என்று கூறுவோம். அவர் தீர்க்கதரிசியானவர். அவருக்கு அநேக விஷயங்கள், அவர் பல தேசங்களுக்கு போயிருக்கிறார், பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அவர் எங்களுக்கு கிடைத்தது, எங்களோடு ஐக்கியமாக இருந்ததெல்லாம் நாங்கள் அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நல்ல ஒரு ஆத்மா இன்றைக்கு தேவனை நோக்கி பயணம் செய்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திலே முழு இளைப்பாறுதலுக்காக தேவனை நோக்கி தேவனுடைய பாதத்தண்டையிலே தேவனை அண்டி இருக்கிறது என்பதை விசுவாசித்து ஜெபிக்கிறேன். தேவன் இது ஒரு பெரிய இழப்பாக இருக்கிற காரணத்தினால், பெரிய இழப்பு. அவர் சென்ற இடமெல்லாம் என்னெல்லாம் நன்மை செய்தாரோ அந்த இடங்களிலெல்லாம் பெரிய இழப்பு. அந்த இழப்பு தாங்க முடியாத இழப்பு. மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அவன் செய்யும் தேவனுடைய ஊழியம், அவர் மரித்த பின்பு அது எல்லாம் கொண்டு செல்லப்படுகிறது. அந்த ஊழியத்தின் பங்கு எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே நிலைக்கும் என்பது நாம் எப்படி உண்மையாக இருந்தோம், தேவனுக்கு உண்மையாக இருக்கின்றோம் என்பதில் இருக்கிறது. அதேபடி அவர் தேவன் மேலே வாஞ்சாவும், தேவ வார்த்தையில் வாஞ்சாவும், தனக்கு முடியாத நேரத்திலும் படியேறி தேவனுடைய சமூகத்தில் வர, தேவ பிரசனத்தை அவர் பூர்ணமாக அனுபவிக்க, தன்னுடைய கால் வலி முற்று வழியிலும் அவர் படியேறி வந்து தேவனுடைய சபையிலே அவர் சாட்சி சொன்னதும், அவர் போதகம் செய்ததும், அவர் வார்த்தைகளை பேசியதும் பிரமிக்கக்கூடியது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலகீனத்தை கொடுத்து, அந்த பலகீனத்திலும் பலம் இருக்கிறது என்பதை உணர்த்த அவர் ஒரு சாட்சியாகவே இருந்தார். அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை இந்த உலகம் இழந்திருக்கிறது. இந்த இழப்பு கண்டிப்பாக குடும்பத்தாருக்கும், நான் சொன்னது போல தேசங்களுக்கும் இழப்பாக இருக்கிற காரணத்தினால் இந்த வேளையில் தேவன் தாமே அவருடைய பரிசுத்த இருதயத்தின்படி அவருடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலையும், குடும்பத்துக்கு சமாதானத்தையும், குடும்பத்துக்கு பலத்தையும் கொடுத்து வழி நடத்துவாராக. கர்த்தரே இதை செய்வாராக என்று எல்லாம் அல்ல சர்வ வல்லமுள்ள நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து, இயேசுவே இந்த குடும்பத்துக்கும், இந்த மகனுக்கும், ஆத்மாவுக்கும், எல்லாருக்கும் நன்மை செய்ய கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.